ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், அதில் சில்க் த்ரெட் நெக்லஸ் மேக்கிங் தான் சொல்லி தர போகிறேன். உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைக் கொடுங்க. சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த நெக்லஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். சில்க் த்ரெட், உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவோ அதை நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி மேக்கிங் டூல்ஸ், பென், பைப்ஸ், டியூப்ஸ், ring bead, jump ring, golden bead, wooden bead இந்த நெக்லஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் பீட் அதுலேயே நம்ம நெக்லஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வுட்டன் ஆர் பிளாஸ்டிக் பீட், கீர் வயர், ஃபேப்ரிக் க்ளூ, டோரி, இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்ககிட்ட கேலண்டர் அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த சில்க் த்ரெட் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரேப்பிங் பண்ணணும். இந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாஸ்டிக் பீடில் வந்து ரேப்பிங் பண்ணணும். ஸோ கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இல்லைன்னா 20 எடுத்துக்குங்க. 20 வந்து 15 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த கேலண்டர் அட்டை இல்லை நோட் புக் அட்டை எதில் வேணால் நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் 15 இல்லை 20 வந்து எடுத்தால் போதும். இது வந்து குறுக்கில் நீங்கள் வந்து சுற்றிக்குங்க. இப்போது சுற்றிக்குங்க. இது மேலே க்ளூ தடவிட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணலாம், இல்லைனா கட் பண்ணிட்டும் நீங்கள் வந்து க்ளூ வந்து தடவலாம். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு சைடில் வந்து க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூர்மையாக இருக்கிறப்பல நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு மறு சைடில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே போல் க்ளூ வந்து ஈவனாக இருக்கிறப்பல நீங்கள் இந்த க்ளூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடை வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். இந்த பீடில் வந்து த்ரெட்டு எப்படி சுற்றணும்னு நான் சொல்லித்தரேன். இதில் சில ட்ரிக்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த பீடை வந்து ரேப்பிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பீடு இருக்குது பாருங்கள், இந்த பீடுக்கு வெளியில் தான் நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போது இந்த பீடுக்கு வெளியில் க்ளூ தடவிட்டேன். இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் வந்து க்ளூ தடவி வச்சுருக்கோம் பாருங்கள், அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அந்த பகுதியை மட்டும் நீங்கள் வெளியில் வந்து இதை போல் ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். ஒரு கார்னரில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிறா போல் நீங்கள் க்ளூ தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆன பிறகு இது எப்படி சுற்றலாம் நான் சொல்லித்தரேன். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணுன்னா, த்ரெட்டை வந்து இது உள்ளே விடணும். பீடுக்குள்ளே விட்டுட்டு நம்ம க்ளூ போட்டு ட்ரை பண்ண பகுதி மேலே இது வந்து சுற்றும் போது உங்களுக்கு அந்த க்ளூ வந்து மறைஞ்சிரும். ஸோ அது காஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளூ வந்து தெரியாது. நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பக்கத்தில் இருக்கிறா போல் சுற்றணும். நீங்கள் சிம்பிளாக பீடு வச்சோம் நீங்கள் நெக்லஸ், சில்க் த்ரெட் நெக்லஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். இல்லை கூட வந்து கோல்டன் பீடு சேர்த்தும் நீங்கள் வந்து சில்க் த்ரெட் நெக்லஸ் வந்து ரெடி பண்ணலாம். இது ஜஸ்ட்டு இது ஐடியா மட்டும். இதுலேயே உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ நீங்கள் வந்து இந்த பீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் ரெடி பண்ணலாம். உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட் கலர்
அது இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஜுவல்லரி செட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த நெக்லஸ் செய்கிறீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக இயரிங் அண்ட் பேங்கிள்ஸ் ரெண்டுமே நீங்கள் ரெடி பண்ணியும் நீங்கள் போடும்போது அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த கேப்பு தெரியாமல் சுற்றணும். ஸோ இதே போல் தான் சுற்றிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபினிஷிங் வந்துட்டோம். இப்போ இந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கு சுற்றிட்டு இந்த த்ரெட்டை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போங்க. நல்லா உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இது ஃபினிஷிங் மட்டும் பாருங்கள். இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வெளியே ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஃபினிஷிங் மட்டும் என்ன பண்ணோம், உள்ளே தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வெளியே பண்ணிங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ இது முக்கியமான டிப்ஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வெளியே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபினிஷிங் வந்து நீங்கள் உள்ளே வந்து ஃபினிஷ் பண்ணணும். க்ளூ வந்து உள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு ஒட்டி விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கட் பண்ணி வெளியே எடுத்துடணும். இப்போ பாருங்கள், எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி நல்லா க்ளூ வந்து தடவி விட்டுருங்க. நம்ம ஒரு அழகான ரேப்பிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு எத்தனை கவுண்டிங் வேணுமோ அத்தனை பீடு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. ஸோ நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீர் ஒயர் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ, உங்களுக்கு ஒரு நெக்லஸ் வந்து சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா அதுக்கேற்றாப்புல நீங்கள் பார்த்து சைஸ் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிறேன். லென்த்து வந்து நீங்கள் பார்த்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ஒர்க் பண்ணுங்கள். ஸோ தேவையான அளவு வந்து நான் கீர் ஒயர் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், ஒரு சைடு பாருங்கள், ஒரு சைடில் வந்து நான் ஸ்டோன் கோக்குறேன். இப்போது பீடு மறுபடியும் ஸ்டோன். உங்கள்கிட்ட பீடு இருந்தாலோ இல்லை வேறு என்ன திங்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரிங் பீடுக்கு பதிலாக நீங்கள் வேறு மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். பாருங்க, இதே மாதிரி வரும். ஸோ பார்த்துக்க, நம்ம இதில் வந்து நடுவில் டாலர்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிள் ஒர்க்காக தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ எத்தனை பீடு வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் எத்தனை பீடு ஆட் பண்ணியிருக்கணும் பாருங்கள். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து 3, 4, 5 வச்சு நீங்கள் வந்து இது ஃபினிஷிங் பண்ணலாம். நான் ஒரு 10 பீட் தான் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து இந்த ரிங் பீடை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப லாங்காக வேணும்னா நீங்கள் பீடு வந்து இன்னும் கூட ரேப் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 20 பீடு கூட ரெடி பண்ணலாம். ஸோ நம்ம வந்து சைடில் வந்து இந்த பைப்பு வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து 10 பீடு மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன். இது ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன். அதுவும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்னுடைய ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் வந்து பேங்கிள்ஸ் மேக்கிங், இயரிங் மேக்கிங் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா புரியும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு பீடு மட்டும் நீங்கள்
ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 mm பீடு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 3 mm பீடு எடுத்துருக்கேன். இது கூட வந்து ஒரு இந்த பைப்பிங் பார்த்தீங்களா, இந்த பைப்பிங் வந்து ஆட் பண்ணிடுங்க. பெண்ட் பைப் டியூப் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதே போல் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இந்த சைடும் வந்து ஒரு பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு, ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லித்தரேன். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் ஐடியா க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் வந்து அழகாக ரெடி பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பீட் போகலைன்னா லைட்டாக வந்து நீங்கள் சிசர் எடுத்து கட் பண்ணிடுங்க. அப்போ ஈஸியாக அது வந்து உள்ளே போகும், பீடுக்குள்ளே போகும் இந்த ஒயர். இப்போ பார்த்தீங்களா, இப்போது மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த பெண்ட் பைப் டியூப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இது கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இது வந்து இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் தேவைப்பட்ட டாலரும் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு பீடு வந்து ஆட் பண்ணுங்க. பீடு வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கணும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த வயர் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்து ஒர்க் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து இந்த ரிங்கு ஜம்ப் ரிங் இருக்குல்ல, பீடை மாற்றி விட்டு இந்த ஜம்ப் ரிங்கை வந்து குள்ளே நீங்கள் ஒரு நாட்டு போல் நீங்கள் போடணும். எந்த அளவுக்கு டைட்டாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கழண்டி வெளியே வராது. ஸோ அந்த ரிங்குக்குள்ளே விட்டுட்டு அந்த ரிங்கோடு சேர்த்து நீங்கள் நாட் வந்து போடணும். டூ டைம்ஸில் 3 டைம்ஸ் கூட நீங்கள் வந்து நல்லா நாட் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ரிங்கில் நாட் போட்டுட்டோம். இப்போ அந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீடுக்கு மேலே இருக்கிற அந்த ஒயருக்குள்ளே விட்டு மறுபடியும் ஒரு நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது தனியாக வராது. ஸோ நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு சைடு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்த சைடு வந்து ஈஸியாக நம்ம போடலாம். ஏன்னா நம்ம லென்த்தாக நம்ம விட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் போடும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா என்ன பண்ணுங்கள், இந்த ரிங்கில் வந்து நல்லா இருக்கிற போல் நாட் போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நாட் போட்டுட்டேன், 3 டைம்ஸ் நாட் போட்டுட்டேன். ரொம்ப எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. ரொம்ப இது வந்து ஒட்டை கட் பண்ணாதீங்க. அதே போல் இன்னொரு சைடும் ஒரு பீட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஜம்ப் ரிங் ஆட் பண்ணி நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் இந்த சைடை வந்து நாட் போட்டுக்குங்க. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற ஒயரை வந்து என்ன பண்ணலான்னா இந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீடுக்குள்ளே விடுங்க. பீடுக்குள்ளே விட்டுட்டு இந்த பைப்புக்குள்ளே இந்த த்ரெட்டை வந்து விட்டுருங்க. இந்த ஒயரை வந்து நீங்கள் உள்ளே தள்ளிடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து இது சீக்கிரமாக வந்து பிரிஞ்சு வராது. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நெக்லஸ். ஸோ அந்த பீடோட ஹோல்ஸ்குள்ளே நீங்கள் விடணும், விட்டுட்டு இந்த பைப்புக்குள்ளே விடணும். இப்போ பாருங்கள், நல்லா இது வந்து உள்ளே தள்ளி விட்டுருங்க. எந்த அளவுக்கு உள்ளே தள்ளுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கீர் ஒயர். இப்போ பாருங்கள், இது அழகாக நம்ம எக்ஸஸாக இருக்கிற அந்த ஒயர் வந்து இந்த பைப்புக்குள்ளே நம்ம உள்ளே வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ ஃபினிஷிங்காக பாருங்கள் நீட்டாக வந்துருக்கு. இப்போது இந்த ரோப் எடுத்துக்குங்க, இந்த டோரி எடுத்துக்குங்க. இதில் வந்து இந்த த்ரெட்டை வந்து இப்படி மேலே தள்ளி விட்டுடுங்க. இதில் ஒரு லாக் போல் இருக்கும். ஸோ அந்த லாக் இப்படி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே என்ன பண்ணுங்கள், இந்த ரிங்குக்குள்ளே அந்த ஓப்பன் பகுதியை நீங்கள் உள்ளே விட்டுட்டிங்கன்னா
இது வந்து இந்த ரிங்குக்குள்ளே செட் ஆயிரும். ஸோ அதே போல் இன்னொரு பக்கம் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து அதே போல் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏன்னா ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், புதுசாக பழகுறவங்களுக்கு தெரியாது. ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து உள்ளே போய் செட் ஆயிடும். இப்போ பாருங்கள், ஒரு நெக்லஸ் வந்து நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது சிம்பிளாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுமா டாலர் வந்து ரெடி பண்ணி இல்லை பென்டன் ரெடி பண்ணி நீங்கள் நடுவில் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே பேங்கிள்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ரேப் பண்ணலான்னு நான் வீடியோவும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பொதுவாக. ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இதுக்கு மேட்சாக வந்து பேங்கிள்ஸும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு இயரிங்கும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன இயரிங்னா ஜிம்கா தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிளான ஜிம்கா தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி ரேப் பண்ணணும்னு பொதுவாக நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய வீடியோவை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஐடியாலாம் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணலாம். சிம்பிளான டிசைன் தான். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.